திருமாவர்கள் பத்தி சொன்னீங்க. அவர் வந்து சமீபத்துல சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டுல வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதல்வராகவே ஆக முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசாங்கம் வந்து மாறிட்டே இருக்கும், அரசு வந்து நிலையானது, அது வரவிடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. நீங்க இந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அவருடைய ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நியாயமான எதிர்பார்ப்பு, ஒரு சமூகத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு பேராசைன்னு நான் சொல்வேன். இருக்க வேண்டிய பேராசை அது. எல்லாரும் ஆள்றாங்க, நாம ஆளக்கூடாதான்னு நினைக்கலாம். யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு தான் நான் சொல்றேன். அதுக்கு இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. இப்போ இதே திருமாவளவன் திமுக இருக்கிறான்னு வச்சுப்போம், தகுதியான தலைவராக ஆராசா இருக்கிறார், திருமாவளவன் இருக்கிறார், அவங்க 2 பேரும் ஒருத்தர் நீங்க ஆக்கக்கூடாதான்னு கேள்வி வரலாம், வரும் கேட்டிருக்காரு, கேட்பாங்கல்ல. இப்போ ஆராசா இருக்காரு, அவர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். பல நடைமுறை சிக்கல் இருக்கு. கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அல்லது இதே திருமாவளவனுடைய கட்சியை மக்கள் ஆதரிச்சு வெறும் தலித் கட்சின்னு பார்க்காம அவர் எல்லாருக்குமா குரல் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்து, வட மாவட்டங்களை மட்டும் தான் விடுதலை, தென் மாவட்டங்களே வலுவா இருந்து அவர் கட்சி நாளைக்கு ஆட்சியை பிடிச்சா திருமாவளவன் தான் முதலமைச்சர். அதை யாரும் தடுக்கல. அதுக்கு இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அன்புமணி சொன்ன கருத்தை நம்ம புறந்தள்ள முடியாது. அதான் கேட்க பாமகவை ஆதரித்தால் நாங்கள் ஒரு தலித்தை ஆக்குவோம்னு சொல்றாரு. பாமக அப்படி ஆதரிச்சு தனியா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு எங்க உங்க கட்சி இருக்கு? அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டலாம். நடைமுறைக்கு அவர்களும் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அதன் தொடர்ச்சியாகவும் பல்வேறு கருத்துக்கள் வருது. இப்ப திருமாவே கடந்த காலத்துல சொல்லியிருக்காரு சார், காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியா இருந்திருந்தா ஒரு தலித் முதல்வர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சரவையில இடம் கொடுக்கறது குறித்து கூட பேசியிருக்காரு. இந்த டிஸ்கஷனும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு நீங்க பாருங்க. நிச்சயமா ஒரு காங்கிரஸுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா 2006 அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க. கலைஞருக்கு மைனாரிட்டி இடங்கள் தான் கிடைச்சது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் அமைச்சரவையில் இடம்பெறுகிற வாய்ப்பு இருந்தும் டாக்டர் ராமதாஸ் முதல்ல தானே கெடுத்துக்கிட்டார். அன்புமணிக்கு அவர் சபாநாயகர் பதவி கேட்டார், அமைச்சரவையில் இடம்பெற அவர் விரும்பல. அப்போ இவர் சபாநாயகர் கொடுக்க முடியாது, துணை சபாநாயகர் தரேன்னு கலைஞர் சொல்ல ஏத்துக்கிடல. முதல் ஆளா போய் கோபத்தை காட்டாம அல்லது கோபத்தையே ஒரு அன்பா காட்டுற மாதிரி எந்தவித நிபந்தனையுமின்றி கலைஞர் தலைமையிலான அரசை ஆதரிக்கணும்னு போய் கவர்னர்ட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டாரு. கலைஞர்கிட்ட கூட கொடுக்கல. ராமதாஸ் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். ராமதாஸ் அந்த முடிவு எடுத்த பிறகு காங்கிரஸுக்கு வேற வழி இல்லை. இவங்க ஒரு 96 கிட்ட வந்தாங்க, அவர் ஒரு 17 வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி நெருங்கிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் மட்டும் கொடி பிடிச்சு பிரயோஜனம், காங்கிரஸும் அமைங்கி போயிட்டாங்க. ஆமா, மேலையும் அப்ப டிஎம்கே அது ஒரு சூழல் அமைஞ்சது. கிடைச்ச வாய்ப்பை அவங்க தவற விட்டாங்க. இன்னொரு சூழல் அமைந்தால் இடதுசாரிகள் தொடங்கி திருமாவளவன் தொடங்கி காங்கிரஸ் வரைக்கும் யாரும் அதை விட மாட்டாங்க. மாறாக தேர்தலுக்கு முன்பாக அந்த உறுதியை கொடுங்கன்னு கேட்கிற சூழல் மிக நிச்சயமாக வரும். அதுல தப்பும் இல்லை. இனிமேல் கூட்டணி ஆட்சியை தவிர்க்கிறது மாதிரி சூழல் வரும்னு எனக்கு தோணல. ஏகோபித்த மக்கள் ஆதரவு பெற்ற தனிப்பெரும் தலைவர்லாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் திமுக வந்து நம்மளே 200 இடங்கள் ஜெயிக்கணும். 200 இடம் சொன்னது திமுக அவர் சொல்றாரு, இந்த அணின்னு தானே சொல்றாரு. ஆமா ஆமா. அப்ப இவர் ஒரு 100 இடம் ஜெயிச்சு கூட்டணியினர் ஒரு 100 இடம் அவர் ஆசைப்படி 200 வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்க முடியாம போயிடும். ஆனா சமீபத்துல திமுக அதிமுக 2 கட்சியுமே தங்களுக்கு மெஜாரிட்டி வர அளவுக்கான இடங்கள்ல தானே நிக்கிறாங்க, போட்டிடுறாங்க. அதுதான் சொல்றேன், சூழல் அந்த மெஜாரிட்டி அளவுக்கான இடங்கள்ல நின்றுதானே கலைஞரால மெஜாரிட்டி இடத்தை பெற முடியல. ஆமா, அந்த சூழல் அமைந்தால் இன்னொரு வாய்ப்பை எவர் ஒருவரும் தவறவிட மாட்டார்கள், திருமாவளவன் உட்பட காங்கிரஸ் உட்பட சொல்றேன். இந்த கூட்டணி நீடிச்சு இருந்தால் எவ்வளவோ இப்சன் பட்ஸ் இருக்கு. ஆமா ஆமா.